ஆசீர்வாதம் என்பது வேதாகமத்தில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஆனால் இந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு இன்றைக்கு அநேக போதகர்கள் கொடுக்கிற விளக்கம் தான் வேதத்துக்கு ஏற்றதாக அல்ல. எந்த ஒரு வார்த்தையும் அர்த்தப்படுத்துகிற பொழுது வேதத்துக்கு ஏற்றபடி அர்த்தப்படுத்தணும், தேவனுடைய சிந்தைக்கு ஏற்றபடி அர்த்தப்படுத்தணும். ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயத்தில் ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் பேசுகிற பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆனால் இதைத்தான் பல போதகர்கள் சுட்டிக்காட்டி ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன அந்த ஆசீர்வாதம் என்பது பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து போன்ற உலக ரீதியான செல்வங்கள் தான். எனவே தேவன் நம் ஒவ்வொருவரும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக, வளமை நிறைந்தவர்களாக, மிகுதியான ஆஸ்தி அந்தஸ்து உடையவர்களாக இருக்க விரும்புகிறார். இதை நாம் விசுவாசித்து பெற வேண்டும் என்பது பலருடைய போதனையாக இருக்கிறது. வளவாழ்வு உபதேசங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ப்ரீச்சர்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள், இன்னும் செழிப்பு உபதேச பிரசங்கள் சொல்லப்படுகிறவர்கள் இந்த பகுதியைத்தான் அதிகமாக மையப்படுத்தி பேசுவாங்க. தமிழ்நாட்டில் வளவாழ்வு உபதேசம், செழிப்பு உபதேசம், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இந்த கோட்பாட்டை அதிகமாக இங்கே பரப்புவதற்கு மூல காரணமாக இருந்தவர் சென்னையை சேர்ந்த சாம் பி செல்லத்துறை அவர்கள். அவர் ஒரு நீண்டகால போதகர். அது மட்டும் நூற்றுக்கணக்கான சபைகளுடைய தலைவர், ஏஎப்டி சபைகளுடைய தலைவராக இருக்கிறார். இவர் பல தருணங்களில் பல்வேறு நேரங்களில் இந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்ல வருகிறார். இந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்ல வருகிற பொழுதெல்லாம் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்னார், ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்னார். அதனால் ஆபிரகாமை போல நாம் எல்லாரும் செல்வ வளம் நிறைந்தவர்களாக இருக்கணும், ஆஸ்தி அந்தஸ்து உடையவர்களாக இருக்கணும், இதான் கடவுளுடைய விருப்பம் என்று இதைத்தான் அடிப்படையாக வைத்து அவர் போதிக்கிறார். தமிழ்நாட்டில் எவ்வளவோ வளவாழ்வு உபதேசிகள் பிரசங்கிகள் இந்த காலத்தில் இருந்தாலும் இதனுடைய தலைமை கர்த்தா என்று சொல்லுகிற பொழுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாப்பி செல்லத்துறை அவர்கள் தான். ஆனால் நீண்டகால போதனையில் இருக்கின்ற அவர் வேதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வார்த்தையாகி இந்த ஆசீர்வாதம் அர்த்தம் கொடுக்கிற பொழுதோ அது உலக பிரகாரமான ஒரு கண்ணாடி வழியாக கொடுக்கிறார். வேர்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே அதை பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிற பொழுது அவனை ஆசீர்வதிப்பேன் சொன்னது உண்மைதான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னால் தேவன் கொண்டிருந்த அர்த்தம் என்னவென்பதை தேவனுக்கேற்ற சிந்தையோடு பார்க்கணும், வார்த்தைக்கேற்ற சிந்தையோடு பார்க்கணும். அது என்ன? அங்கே ஆண்டவருடைய பிரதான சிந்தை ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை செல்வ வளங்கள் நிறைந்தவனாக மாற்றுவதல்ல. அவன் ஏற்கனவே செல்வ வளங்கள் உடைய ஒரு மனிதனாகத்தான் இருந்தான் என்பதை ஆதியாகமம் 12க்கு முந்தின பகுதியில் வாசிக்கும் பொழுது கூட நீ கண்டுபிடிப்பீர்கள். 12ஆம் அத்தியாயத்தோடு நீ அதை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஆக அந்த இடத்துல ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிற பொழுது உலகத்தில் நாம் பார்க்கிறது மாதிரி இந்த உலக ரீதியான செல்வங்களை குறிவைத்து ஆண்டவர் பேசவில்லை. அந்த ஆசீர்வாதங்கள் மிக முக்கியமானது என்ன? நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உனக்குள்ள சந்ததிகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இவை அத்தனை என்ன தெரியுமா? ஏதோ ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை செல்வ வளமிக்கவனாக மாற்றணும், செழிப்புள்ளவனாக மாற்ற அந்த நோக்கம் சார்ந்ததல்ல. ஆபிரகாம் செல்வ சீமானாக வாழ்ந்தான் என்பது உண்மைதான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தேவனவனை ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிற பொழுது எந்த அடிப்படை சொல்லுகிறான்னால் தம்முடைய திட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு ஒரு பெரிய சந்ததியை உருவாக்குற திட்டம் இருக்கின்றது. அந்த சந்ததிக்கு ஒரு தகப்பனாகத்தான் இந்த ஆபிரகாமை தெரிந்திருக்கிறார். அந்த நோக்க நிறைவேறும் விதமாகத்தான் ஆபிரகாமை அழைத்திருக்கிறார். அப்படி அழைக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார். இந்த ஆசீர்வாதம் என்னவென்றால் தேவ நோக்கத்தை மையமாக கொண்ட ஆசீர்வாதம். தேவனுடைய பார்வையில் இந்த ஆசீர்வாதம் என்பது தேவனால் ஒரு மனிதன் பயன்படுத்தப்படுவது சம்பந்தமானது. ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் என்னவென்று பார்க்கும் பொழுது நீங்கள் பணம், பொருள், ஆஸ்தி அல்ல, அவைகளெல்லாம் ஆபிரகாமுக்கு வந்தது. 318 வேலைக்காரர்களை உடைய ஒரு பெரிய ஒரு தலைவனாக இருந்தான்னு சொன்னால் சாதாரணமானதல்ல. ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் மிகுதியாக இருந்த ஒரு மனிதன்தான். ஆனால் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற பொழுது இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் குறிவைத்து இதுதான் ஆபிரகாமுக்காக தேவன் திட்டமிட்டது என்ற அர்த்தம் அல்ல. தேவனுடைய திட்டம், தேவனுக்கு ஒரு சந்ததி உருவாக வேண்டும். அந்த சந்ததியின் மூலமாகத்தான் தேவன் பல்வேறு தெய்வ நோக்கங்களை நிறைவேற்றப் போகிறார். அதற்கு அடித்தளமாகத்தான், அதற்கு ஒரு விதையாகத்தான் ஆபிரகாமை தேவன் தேர்ந்தெடுத்து அந்த ஆபிரகாமுக்கு பல வாக்குறுதிகளை கொடுக்கிறார். அந்த வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறது என்ன? உனக்கு நிறைய பணம் தருவேன், உனக்கு நிறைய செல்வம் தருவேன், உனக்கு நிறைய ஆசி தருவேன். இந்த உலகத்தில் உலக ரீதியாக அநேகர் இருக்கிறது போல் நீ பெரிய பிரம்மாண்டமான அந்த அர்த்தத்தில் அல்ல. உன்னை ஒரு பெரிய சந்ததியாக மாற்றுவேன், உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன்.
அப்போது நீங்கள் ஆசீர்வாதம் என்று பார்க்கிற பொழுது தேவ நோக்கத்தின் அடிப்படையில் பார்க்கணும். பாஸ்டர் பி. சாம் செல்லத்தின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த ஆசீர்வாத வார்த்தையை சொல்ல வருகிற பொழுது, ஆபிரகாமுக்கு வெள்ளியும் பொன்னும் மிகுதியாக இருந்தவன், செல்வச்சீமானாக இருந்தவன், ஆடுகள் இருந்தது, மாடுகள் இருந்தது, நிறைய செல்வம் இருந்தது. இதையே அடிப்படையாக வைத்துக்கொண்டு உலக ரீதியான ஒரு பார்வைக்கு நேராகத்தான் அவர் மக்களை வழிநடத்துகிறார். ரொம்ப நுணுக்கமாக ஒரு பேசுகிறவராக இருந்தாலும் அடித்தளத்தில் அவர் சொல்ல வருகிறது என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் ஆசீர்வாதம் என்று எண்ணுகிற அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு தான் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் உண்மையான தேவ ஆசீர்வாதம் அதுவல்ல. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்றால் அவன் தேவ உறவை உடைய ஒரு மனிதனாக மாறினான். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவதாக அவன் தேவனுக்கு பயன்பட்ட ஒரு மனிதனாக மாறினான். அதுதான் முக்கியமான ஆசீர்வாதம். மூன்றாவதாக அந்த மனிதன் தேவனுடைய திட்ட நிறைவேறுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். ஆக தேவனால் பயன்படுத்தப்படுகிற, தேவனோடு வாழுகின்ற, தேவ நோக்கு நிறைவேற்றுகின்ற ஒரு நிலைமையில் அவன் இருக்கிறதைத்தான் தேவன் அங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். தேவ நோக்க நிறைவேற்றுகிறவனாக, தேவ உறவுடையவனாக, தேவனோடு ஒத்துழைக்கிறவன் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவன் நிச்சயமாக பூரிப்புடையவனாகத்தான், நிறைவுடையவனாகத்தான், நிம்மதி உடையவனாகத்தான், அவன் மனதுக்குள்ளே ஒரு திருப்தி உடையவனாக இருப்பார். அதுதான் ஆசீர்வாதம். ஆனால் பாஸ்டர் பி. சாம் செல்லத்துறை அவர்கள் ஆசீர்வாதம் குறிப்பிடுகிற பொழுதெல்லாம் அதை கேட்கிறவர்களுக்கு ஆபிரகாமைப் போல நமக்கு செல்வம், ஆபிரகாமைப் போல வெள்ளி, ஆபிரகாமைப் போல தங்கம், ஆபிரகாமைப் போல ஆஸ்தி, ஆபிரகாமைப் போல வசதிகள், இதைத்தான் அவர்கள் நினைக்கும்படியாக பேசுகிறார். இதைத்தான் பின்பற்றி ஏராளமான வேறு பல போதலும் போதிக்கிறாள். எனவே இது ஒரு சரியாக ஜனங்களை தவறாக வழி நடத்துகிற ஒன்று. நீண்டகால போதகராக இருந்தாலும் ஆசீர்வாதம் என்பதற்கு வேத ரீதியான அர்த்தம் என்ன என்பதை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் அதில் குறைபடுகிறதான் பார்க்க முடிகின்றது. ஆக ஆசீர்வாதம் என்று சொல்லி மக்களை உலக பிரகாரமான செல்வ நிலைகளுக்கு நேராகவே கற்பனை செய்ய வைப்பது வேதத்துக்கு உகந்ததல்ல. நாம் தரித்திரராக இருக்கணும் ஆண்டவர் சொல்லலை, நாம் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும் ஆண்டவர் சொல்ல. நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பயன்படணும், நம்முடைய வாழ்வில் தேவ நோக்க நிறைவேறணும், நாம் தேவ உறவோடு வாழணும், இறுதியில் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரம். இதுதான் தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்வதுதான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இப்போ ஆபிரகாமை குறித்து பேசுகிற பொழுதெல்லாம் எப்பொழுதுமே ஆபிரகாமுக்கு இருந்த ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வம் இதைத்தான் நம்ம பார்க்கணுமா? ஆபிரகாமை பார்த்தோன்னா உன்னை இவரை போல நாமும் ஆசீர்வதிக்கப்பட சொல்லுகிற பொழுது எது? அந்த காசு, அந்த பணம், அந்த சொத்து இதுதானா? ஆபிரகாம் இடத்துல எவ்வளோ பெரிய குணாதிசயங்கள் இருந்தது. ஒரு சோதம் ராஜா அவ்வளோ பணத்தை அள்ளி கொடுக்குறவளோ வேண்டான்னு சொல்லுகிறானே, இந்த மனநிலை அல்லவா நாம் பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் 2 வசனங்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ ஆதியாகமம் 22ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் வாசித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமை சந்தித்த தேவன் என்ன சொல்கிறான்னா, நீ உன்னுடைய புத்திரன்றும் பாராமல், உன் ஏக சுதனென்றும் பாராமல் ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை செய்தபடினால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆபிரகாம் இடத்துல தேவன் விசேஷமாக என்ன பார்த்தார்? சொந்த மகனையே பலியிடு என்று சொன்ன பொழுது கொஞ்சமும் தாமதிக்காமல், தயங்காமல் அதை நிறைவேற்றுவதற்கு சென்ற ஒரு மனிதன், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக, தேவன் சொன்னதை விசுவாசிக்கிறவனாக, தேவன் என்ன சொன்னாலும் செய்து நிறைவேற்ற ஒரு மனிதனாக இருந்தான். இதைத்தான் ஆபிரகாம் இடத்துல நாம் பார்க்க வேண்டும். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் சொல்கிறார். அப்போது நாம் இன்றைக்கி எதை மக்களுக்கு போதிக்கணும்? ஆபிரகாமை போல அர்ப்பணித்து, ஆபிரகாமை போல எந்த தியாகத்துக்கும் ஆயத்தமாகி, ஆபிரகாமை போல எதையும் இழப்பதற்கு ஏற்ற ஒரு மனநிலையோடு நாம் இருக்க வேண்டும் என்பதான போதிக்க வேண்டும். இதனுடைய விளைவுதானே ஆசீர்வாதம். ஆனால் இந்த சாம் பி. செல்லத்துறை போன்றவருடைய உபதேசம் அந்த பணத்தையே குறிவைத்து விசுவாசிக்கிறது, அந்த செல்வத்தையே குறிவைத்து விசுவாசிப்பது, அந்த ஆஸ்தி அந்தஸ்தை குறிவைத்து விசுவாசிப்பது. ஆனால் இங்கே ஆபிரகாம் தேவன் என்ன பார்க்கிறார்? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால, உன் சொந்த மகன் என்று பாரம்பரிய செய்தபடி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆசீர்வாதம் என்றால் என்ன? இதைத்தான் பார்க்கணும். எப்பொழுதுமே நம்ம அந்த மற்றவர்களுக்கு இருக்கிற காசு, பணம், ஆஸ்தி, அந்தஸ்தை பார்த்து அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எண்ணுவதல்ல. அந்த மனிதனிடத்தில் இருந்த அர்ப்பணிப்பு, அந்த மனிதனின் தியாகம், அந்த மனிதனிடத்தில் இருந்த ஒரு பெரிய விசுவாச நம்பிக்கை, இவைகளைத்தான் பார்க்க வேண்டும். எனவே சாம் பி. செல்லத்துறை போன்ற பிரபலமான போதகர்கள், அதுவும் பல்வேறு சேனல்களில் பேசுகிறவங்க, ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் பேசுகிறவங்க தொடர்ந்து வேத வார்த்தைகள் கொடுக்குற அர்த்தம் முரண்பாடாக இருக்கும் பொழுது அது ஒருபோதும் தேவனுக்கு பிரியமானது அல்ல என்பதுதான் உண்மை.